ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹரிஷ் பேசுகிறேன். கூட உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்கா. அப்படி வந்ததுக்கும் அவரே ட்ரீட் வைக்கிறாரு. இப்போ போக போகிறாரு, சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கும் அவரே ட்ரீட் வைக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பரோட்டா லவர். நம்ம ஊரில் கிடைக்கிற பரோட்டா மாதிரிலாம் துபாயில் கிடைக்காது. ஸோ பரோட்டாவை அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். இது வந்து மட்டன் பெப்பர் கிரேவி, சும்மா வேறு லெவலில் தாறுமாறாக இருந்துச்சு. ப்ளஸ் பயங்கர சூடு. ஸோ சரியான சூடு. சரி, நம்ம தான் ரிவ்யூ எடுக்கிறவராச்சு, எங்கே போனாலும் முதல்ல வீடியோ எடுத்துகிட்டு தான் அடுத்து சாப்பாடு. ஸோ வீடியோ அவரில் காமிக்க வேணான்ட்டார். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ஜஸ்ட்டு வந்துட்டு தொடரதை மட்டும் பார்த்துட்டு ஊட்டி விட்றா நண்பா அப்படின்னா, ஊட்டியெல்லாம் விட முடியாத நண்பா, நீயே தின்னுக்க அப்படின்ட்டாரு. சரின்னு கேமரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாய் வச்சோம் பாருங்க. சும்மா அப்படி ஒரு டேஸ்ட்டு. பரோட்டாவுக்கும் அந்த மசாலா குருமாவுக்கும் அல்டிமேட்டு. செகண்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி லவர். ஸோ மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. அப்பயும் மட்டன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரின்னு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம இது கேட்டால் தான் கிடைக்க போகுது, எதுவும் தான் கிடைக்கல. லைஃப்பில் இதுவும் கிடைக்காது, அது தெரிஞ்ச கதை தான். ஸோ பெப்பரை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளார நம்மளுக்கு செம்ம சூடு. அதுக்குள்ளார பிரியாணியும் வந்துருச்சு. ஸோ அந்த பிரியாணி நம்ம உள்ளார ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தா உள்ளார கொட்டினா சென்ட்ரு பார்ட்டில் கிரேவி. சரி கொட்டுறா, ஒரு தொக்கு பிரியாணி மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தா தலைவர் அதெல்லாம் இல்லை, நீ நவுத்தி வை, அப்போ தான் கொட்டுவேன் அப்படின்ட்டு. அப்படி சரி நவுத்தியாச்சு. நவுத்திட்டு தலைவரே சர்வ் பண்ணார். ஆக்சுவலி இவர் நானும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. இவர் இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி இவர் இல்லை, திருச்சியில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பட்டு ரெண்டு பேர்த்தும் குடும்பம் குட்டி நானோன்னு வேறு லெவலு. எப்போயாச்சும் பார்த்துக்கிறது, எப்போயாச்சும் மீட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஒன்று வந்துடும், தயிர் பச்சடி வந்துடும். ப்ளஸ் இது போக திருச்சிக்கே உண்டான தாளிச்சா கத்திரிக்காய் போட்டு எலும்பு போட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இது வந்து மதுரை சைட்லேயோ இல்லை வேறு எங்கேயும் கிடைக்காது. தாளிச்சாங்கிறது திருச்சி ஸ்பெஷலு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதோட நம்ம மட்டன் கிரேவியும் எடுத்து போட்டுக்கிறோம். பார்க்கவே சும்மா நாக்கு ஊறுதுங்க எனக்கு. அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்றப்பையும் அல்டிமேட் டேஸ்ட்லாம் தான் இருந்துச்சு. இந்த கடையை பற்றினா சொல்லணும் அப்படின்னா, இந்த கடைக்கு போய் சாப்பிடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சுவை பிரியாணி திருச்சியில் ஒரு 4-5 இடத்துல வச்சுருக்காங்க. பட் எல்லா கடையிலையும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளார நீங்கள் வெளியே போய் 2 ஸ்நாக்ஸே சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பசிக்கும், சரியான பசிக்கும். அவங்க ஆர்டர் கொண்டு வரதுக்குள்ளார நம்மளுக்கு பசியே போயிடும், அவ்வளோ நேரம் ஆகும். எல்லா பிரான்ச்லேயும் இதே கதை தான். பட் டேஸ்ட்டு, பட்ஜெட்டு வேறு லெவலு. செம்ம ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட்டு, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸு பட்ஜெட் வைஸ்லாம் வேறு லெவலில். பட்டு சர்விங் மட்டும் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் நிறையா தடவை போயிருக்கேன், எல்லா தடவையும் சர்விங் செம்ம லேட் ஆகும். இந்த தடவையும் அதுதான் நடந்துச்சு. 2 பேரும் பசியோடு உட்காந்துருந்தோம், கடைசியாக தான் வந்துச்சு இது. ஸோ சிக்கனை பிக்கலாம் பார்த்தா அந்த சிக்கனை பிக்கவே முடியல, ஏன்னா சரியான சூடு. வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா சாஃப்டி டெண்டரியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் ரைத்தாவோடையும் ஆனியனோடையும் அந்த குருமாவோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டா இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு நாக்கில் எச்சி ஊறுதுங்க, எப்படா திருப்பி அந்த கடைக்கு போவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சுவை ரெஸ்டாரண்ட், சுவை பிரியாணி எங்கே பார்த்தாலும் எல்லா பிரான்ச்லேயும் மறக்காமல் சாப்பிடுங்க. ஆனால் பிரியாணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மட்டன் பிரியாணி ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் ஆக்குபை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாய் வச்சோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நவரசமும் நாக்கில் உட்காந்து நாட்டியம் ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக இந்த பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இது மஸ்ட்டு ட்ரை டிஷ்ஷு, அதுவும் அந்த சுவை பிரியாணியில். ப்ளஸ் இது போக நம்ம அந்த கிரேவி தீரலன்னு சொல்லிட்டு 2 நான் வாங்கினோம். ஒரு நானை 2ஆக பிரித்து கொடுத்தாங்க. அதுவே வந்துட்டு சாப்பிட முடியல, அவ்வளோ குவான்டிட்டி. நீங்கள் யாரெல்லாம் திருச்சியில் உள்ள சுவை பிரியாணியில் ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.